अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே துதி செய்கின்ற வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவநாயகன் அவனை துதித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே ஒன்றுதான் தேவநாயக பஞ்சாசத் என்பது 50 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம். இதிலே முதலிலே சில ஸ்லோகங்களாலே எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் வர்ணித்தவர். அடுத்தபடியாக பல ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானுடைய அவயவங்களை அங்கங்களை ஒவ்வொரு ஸ்லோகத்தாலேயும் ஒரு அங்கம் என்ற கணக்கிலே வர்ணித்து கொண்டு போகிறார். அதிலே 30வது ஸ்லோகம். இந்த 30வது ஸ்லோகத்திலே தேவநாயகன் சங்கு சக்கரங்களை ஏந்தி இருக்கக்கூடிய அழகு அதை வர்ணிக்கிறார். எவ்வளவு அழகா எம்பெருமான் வலது திருக்கரத்திலே சக்கராயுதத்தையும் இடது திருக்கரத்திலே சங்கையும் ஏந்தி இருக்கிறான் என்று அந்த அழகு அதை வர்ணிக்கிறார் இந்த 30வது ஸ்லோகத்திலே. नीलाचलोदित निशाकर भास्कराभे शांताहिते सुरपते तव शंखचक्रे पाणेरमुष्य भजताम् अभयप्रदस्य प्रत्यायनं जगति भावयतः स्वभूम्ना. எம்பெருமான் வலது திருக்கரத்திலே சக்கராயுதத்தையும் இடது திருக்கரத்திலே சங்கத்தையும் ஏந்தி இருப்பது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே, ஒரு நல்ல நீலமலை, அதாவது பச்சைமாமலை என்றார் தொண்டரடிப்புடியாழ்வார். நல்ல கருநீல நிறத்திலே ஒரு மலை அது இருந்தால் அது எப்படியோ அப்படித்தான் எம்பெருமானுடைய திருமேனி மலை போல இருக்கிறது. அந்த மலைக்கு இருபுறத்திலேயும் ஒரு பக்கத்திலே சூரியனும் ஒரு பக்கத்திலே சந்திரனும் உதித்தால் அது எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் இந்த இடத்துல என்ன, நீலாச்சலோதித்த நிஷாகர பாஸ்கராபே. நிஷாகரன் என்றால் சந்திரன், பாஸ்கரன் என்றால் சூரியன். ஒரு நீலமலைக்கு 2 புறமும் சந்திரனும் சூரியனும் ஏக காலத்திலே உதித்தால் அது எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் எம்பெருமான் 2 திருக்கைகளிலேயும் சங்கச்சக்கரங்களை ஏந்தி இருக்கிறது என்று இந்த நிலையை அழகாக வர்ணிக்கிறார். இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே கூட பால்வன் சங்கமும் இது என்று ஏந்தி என்று ஒரு பெரிய நீல மேகத்தினுடைய இருபுறமும் சங்கு சக்கரங்கள் இருப்பது போலே என்று அந்த திருவேங்கடமுடையானை வர்ணிக்கின்ற பொழுது அந்த சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் கூட இதே போல ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இங்கே அந்த மேகத்தை போலே என்று சொல்லாமல் நீல அச்சலம் என்று மலையைப் போலே எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். அவனுக்கு இப்படி 2 புறத்திலேயும் பேயாழ்வாருடைய அருளிச் செயலிலே அப்படி அதே போல வேறு இதே விஷயம் சற்று வேறு விதமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆங்கு மலருங் குவியும் மாலுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகரும் மதி என்றும் பார்த்து. எம்பெருமானுடைய திருநாபியிலே ஒரு தாமரை பூ இருக்கிறது அல்லவா, அது என்ன பண்ணுகிறதாம், எம்பெருமானுடைய அந்த வலது பக்கத்தில் பார்க்கிறதாம். பார்த்தால் அங்கே சக்கராயுதம் இருக்கிறது அல்லவா,
ஓ சூரியன் மலர்ந்து விட்டான் என்று நினைத்து தான் மலரத் தொடங்குகிறதாம். ஆங்கு மலரும். அடுத்தபடி என்ன செய்கிறது? இப்படி திரும்பி பார்த்தால் இடது பக்கத்தில் எம்பெருமான் சங்காயுதத்தை ஏந்தி இருக்கிறான். அதை பார்த்த உடனே சங்கு எப்படி இருக்கிறது? சந்திரனை போல இருக்கிறது. சந்திரன் உதித்தால் தாமரை மூடிக்கொள்ளும். உடனே சந்திரன் உதித்தான் என்று நினைத்து எம்பெருமானுடைய திருநாபியில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மூடிக்கொண்டு விடுகிறதாம். ஆங்கு மலரும் குவியும் மாலுந்திவாய். எதனாலே? ஆங்கை திகிரி சுடரென்றும் வானில் பகரும். அந்த சங்கை பார்த்து வானில் பகரும் மதியென்றும் பார்த்து என்று எம்பெருமானுடைய சங்கு சக்கரங்கள் சூரியனைப் போலே சந்திரனைப் போலே இருக்கின்றன என்று ஆழ்வாருடைய பாசுரங்களிலேயும் பார்க்கிறோம். அதையெல்லாம் அனுசரித்து இங்கே வேதாந்த தேசிகன் நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே என்று நீளமான ஒரு மலைக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் எழுந்தார் போல என்றோ இந்த சங்க சக்கரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். அதுக்கு மேலே சாந்தாகிதே சுரபதே தவசங்க சக்கரே. அது என்ன பண்ணுகிறதுன்னா, அடியவர்களுடைய விரோதிகள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் சாந்தாகிதே, அவர்களெல்லாம் அழித்தவைகளாய், அடியவர்களுடைய விரோதிகளை அழித்தனவாய் இந்த சங்கு சக்கரங்கள் இருக்கின்றன. சங்க சக்கரே என்று சொன்னார். அப்படிப்பட்டவை பாணேகே அமுஷ்ய பஜதாம் அபயப்பிரதஸ்ய. அதாவது பஜதாம் அபயப்பிரதஸ்ய, தன்னை வந்து பஜிக்கிறவர்கள், தன்னை பற்றுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு அபயமளிக்கிறவனாய் அவன் எம்பெருமான் இருக்கிறான். அதாவது அமுஷ்ய பாணேகே, அந்த திருக்கைகள், அந்த திருக்கைகளாலே அபயம் கொடுக்குறான் எல்லாருக்கும். என்னை பற்றுபவர்களை நான் நிச்சயமாக காப்பாற்றுகிறேன், இன்னும் அஞ்சேல் என்று கைகவியாய் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தாரே. அப்படி அஞ்சே பயப்படாதே பயப்படாதே என்று தான் தன்னுடைய கைகளாலே சொல்லுகிறான். ஆனால் எல்லாருக்கும் என்ன சந்தேகம்? பயப்படாதேன்னு இவன் சொல்லுகிறானே, இவன் பயப்படாதேன்னு சொல்லுவதை நடத்த முடியுமா இவனால்? நம்மை காப்பாற்ற முடியுமா இவனுக்கு என்று யாருக்காவது ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டால் அப்பொழுது அந்த சந்தேகத்தை எது போக்குகிறதுன்னு கேட்டார், பிரத்யாயனம் ஜகதி ஸ்வபூம்னா பாவயதா. என்ன பண்ணுகிறது? அந்த அடியவர்களுக்கு பயத்தை போக்கி கொடுப்பதே இந்த சங்கு சக்கரங்கள் தான் சொல்லுகிறார். அதாவது என்ன? அடியவர்களுக்கு அபயம் கொடுக்கிறான் எம்பெருமான். அந்த அபயம் கொடுத்தால் நிச்சயமாக அவன் விரோதிகளிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்று நாம் நம்புவதற்கு எது காரணமாக இருக்கிறதுன்னு கேட்டால் இந்த சங்கு சக்கரங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா சங்கு சக்கரத்தினுடைய பெருமையை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக எம்பெருமானாலே நம்ம ரட்சிக்க முடியும் என்று கூட நாம் நம்பி இருக்கலாமாம். ஆஹா, நமக்கு அந்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு காரணமாக இருப்பது எது என்னால் இந்த சங்கு சக்கரங்கள் தான். இந்த சங்கு சக்கரங்கள் எப்படி இருக்கின்றன என்றால், அதாவது ஒரு மலையினுடைய அதாவது கருநீல மலையினுடைய இரண்டு புறமும் சூரியனும் சந்திரனும் எழுந்தாற் போல இருக்கக்கூடிய இந்த சங்க சக்கரங்கள் என்று அந்த சங்க சக்கரங்கள் அடியவர்களுக்கே கூட நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஏன்னா சக்கராயுதத்தினுடைய பெருமையை ஒருத்தன் உணர்ந்தானால் அந்த சக்கராயுதத்தை கொண்டு எப்பேற்பட்ட விரோதியையும் எபெருமான் அழித்து விடுவான். சங்காயுதத்தை ஊதினால் எப்பேற்பட்ட விரோதியும் அப்படியே அழிந்து விடுவான். சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று அந்த திருதராஷ்டிர புத்திரர்களுடைய நெஞ்சையெல்லாம் பிளந்து விட்டது கண்ணபிரான் ஊதின அந்த சங்கினுடைய ஒலி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகினாலே நிச்சயமாக அடியவர்களை காப்பதற்கு இவன் வல்லமையுடையவன் தான் என்று நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதே எதுன்னு கேட்டால் பிரத்யாயனம். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவது இந்த சங்க சக்கரங்கள் தான் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த சங்க சக்கரங்களுடைய அழகை வர்ணித்தார். அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுடைய அபய திருக்கை, அந்த வைத்த அஞ்சல் என்ற கை என்று சொல்லுவார்களே, அப்படி அஞ்சேல் என்று வைத்திருக்கிறானே அந்த திருக்கைகள், அந்த திருக்கைகளை வர்ணிக்கிறார். அடுத்தபடியாக 31வது ஸ்லோகத்திலே அக்ஷோபணீய கருணாம்புதி வித்ருமாபம் பக்தானுரஞ்சனம் அமர்த்தியபதே த்வதீயம் நித்யாபராதசகிதே ஹிருதயே மதீயே தத்தாபயம் ஸ்புரதி தட்சிணபாணி பத்மம். எம்பெருமானுடைய அந்த வலது திருக்கை அது எப்படி இருக்கிறது என்னால் அக்ஷோபணீய கருணாம்புதி என்றார். அக்ஷோபய கருணாம்புதி வித்ருமாபம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கலக்க முடியாத கருணை கடல் என்றார். அதாவது கடல் கலங்கும். சில சமயம் எப்பேற்பட்ட கடலாக இருந்தாலும்
அந்த கடலும் கூட சில சமயம் கலங்கிவிடும். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அக்ஷோபணீய கருணாம்புதி, அவனும் ஒரு கடல் தான். ஆனால் எப்படிப்பட்ட கடல்? கருணை கடல். அவனுடைய கருணை கடலாகிற எம்பெருமானை கலக்கவே முடியாது, யாருமே அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது எப்படி இருக்கிறது? வித்ருமாபம், அப்படிப்பட்ட அந்த கருணை கடலுடைய பவழம் போலே இருக்கிறதாம் எம்பெருமானுடைய திருக்கைகள். அதாவது எம்பெருமானுடைய திருக்கைகள் என்னால் இந்த கைகளுடைய உட்பகுதி சிவந்து இருக்கும் இல்லை, கைவண்ணன் தாமரை, தாமரை போன்ற கைகள் என்று சொன்னால் எப்படி தாமரை சிவந்து இருக்குமோ, பவழம் எப்படி சிவந்து இருக்குமோ, அதே போலத்தான் எம்பெருமானுடைய அந்த திருக்கைகளும் சிவந்து இருக்கிறபடியினாலே என்ன சொல்லுகிறார்னா, கடலிலே பவழம் இருக்கும். கருணை கடலான எம்பெருமானிடத்தில் இந்த திருக்கைகள் இருக்கின்றன. கடல் கலங்கிவிடும், ஆனால் எம்பெருமான் கலக்க முடியாத கடல். கலக்க முடியாத கருணை கடலினுடைய பவழம் போலே இருக்கிறது எம்பெருமானுடைய இந்த அபய கை என்று அந்த திருக்கையை முதலிலே சொன்னார். அதற்கு மேலே பக்தானுரஞ்சனம், பக்த அனுரஞ்சனம் என்னால்னா பக்தர்களை எல்லாம் மகிழ்விப்பதாக இருப்பதே இந்த திருக்கை தான் என்று சொல்லுகிறார். உண்மையிலே எம்பெருமானுடைய அபயஹஸ்தத்தை கண்டவாறு பக்தர்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். நிச்சயமாக எம்பெருமான் நம்மை ரட்சித்து விடுவான் என்ற அந்த ஒரு தைரியத்தினாலே அந்த அபய கரத்தை கண்டவாறே எல்லோரும் மகிழ்கிறார்கள். அமர்த்தியபதே, அமர்த்தியபதே என்னால் தேவர்களுக்கெல்லாம் தலை, தேவநாதனே என்று அவனை சொல்லி தொதியம், அந்த திருக்கைகளுக்கு இன்னும் என்ன பெருமை, நித்யாபராதஜ கீதே என்றார். எப்பேற்பட்ட அபராதம் பண்ணினாலும் கூட என்ன பண்ணுகிறான், அது நாம் செய்த பாபங்களுக்கெல்லாம் அஞ்சுகிறோம். நித்யாபராத சகிதே, எப்பொழுதும் பாபம் செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எம்பெருமான் என்ன செய்து விடுவோம், என்ன செய்து விடுவனோ என்றெல்லாம் நாம் அப்படி பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பயந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட அந்த திருக்கைகள் என்ன பண்ணுகிறது, அப்படிப்பட்ட ஹிருதயே மதியே நித்யாபராத சக்கிதே, ஹிருதயே மதியே, எப்பொழுதும் அபராதம் செய்தபடியினாலே பயந்தே இருக்கக்கூடிய ஹிருதயத்தை உடைய எனக்கு உன்னுடைய திருக்கைகள் என்ன பண்ணுகிறது, தத்தாபயம் ஸ்புரதி, அபயம் கொடுத்தேன் என்று அது என்ன பண்ணுகிறதா, அந்த கை சொல்லுகிறதாம், நீ கவலையே படாது, எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுகிறேன். இந்த அபயம்னா இந்த கைகளுக்கே தானே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன், நீ பயப்படாது என்று இதுதான் தத்தாபயம் ஸ்புரதி. அந்த அபயம் கொடுப்பதை தெரிவிப்பதே இந்த திருக்கைகள் தான். அதனால்தானே அதுக்கு அபயஹஸ்தம், அபயத்திருக்கை என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது எதுன்னு கேட்டால் தக்கிணபாணி பத்மம், எம்பெருமானுடைய வலது திருக்கை, வலது தாமரை கை. அதாவது வலது கை அது பாணி பத்மம் என்னால் தாமரை போல இருக்கக்கூடிய கை. அது என்ன பண்ணுகிறது, தத்தாபயம் ஸ்புரதி, எப்பேற்பட்ட பாவம் செய்தவனுக்கும் கூட அது என்ன பண்ணுகிறது, நீ கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறது. அதுதான் சொல்லுகிறார் பெரியாழ்வார் கூட சொல்லுகிற பொழுது, என்ன இக்கரையேறி இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் நான் துன்பப்பட்டு இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கிறேனே, என்னை நீ அஞ்சேல் என்று உன்னுடைய அந்த கையாலே என்னை நீ கட்டாட்சித்தருள வேணும் என்று அப்படித்தான் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். ஆனால் அப்படி அடியவர்களுக்கெல்லாம் அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய கை அது அபயஹஸ்தம் ஆகையினாலே, அந்த அபயஹஸ்தம் எப்படிப்பட்டது என்னால் ஒரு பெரிய கருணை கடல், கலக்க முடியாத ஒரு கருணை கடலில் பவழப்பாறை போலே இருக்கிறது. என்னால் எம்பெருமானுடைய அந்த திருக்கை அவ்வளவு அழகாக சிவந்திருக்கிறது. அது பக்தர்களை எல்லாம் மகிழ்விக்கிறது. எப்படி மகிழ்விக்கிறது என்றால், எவ்வளவு பாபம் செய்திருந்தாலும் அந்த பாபத்தை எல்லாம் நான் எப்பொழுது என்னுடைய திருவடிகளிலே வந்து நீ என்னையே உபாயமாக கொண்டு விட்டாயோ, என்னையே சரணம் பற்றி விட்டாயோ, உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் நான் பொறுத்து உன்னை ரட்சிக்கிறேன் என்று அப்படி தத்தாபயம் ஸ்புரதி, அந்த அபயத்தை வெளியிடுவதாக அந்த கை இருக்கிறபடினாலே அந்த கை அப்படிப்பட்ட அழகான திருக்கை என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த அபயஹஸ்தத்தை வர்ணித்தார். இன்னும் தொடர்ந்து அவர் எம்பெருமானுடைய அவயவங்களை வர்ணிக்கிறார். நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।